கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ராத்திரி வேளையில் உங்கள் மத்தியில் ஆண்டோடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியா தேவன் இப்படிப்பட்ட ஒரு சாக்கியத்தை தந்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய ஜீவிதத்தில் ஒரு தெய்வம் நம்முடைய படகுல இருக்கிறதுனால காற்று புயல்கள் நம்முடைய வாழ்க்கையில் அடித்தாலும் நம்முடைய படகில் இயேசு இருக்கிறதுனால நம்ம இன்றைக்கும் நம்முடைய விசுவாச கப்பல் அசைந்தாடி செழிக்கொண்டது. நம்முடைய படகு அக்கறை நோக்கி கடந்து போய் கொண்டிருக்குது. அதனால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு தியானத்துக்கு நிறைய கடந்து போவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 27. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றுகிறோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றார். இங்கு நம்ம பார்க்குறோம், பேதுரு தன்னுடைய படகு, தன்னுடைய வலையில் கிழியத்தக்கதாக மீன். ஆண்டவர் சொன்னார், பேதுருவை நான் உன்னை மனுஷரில் பிடிக்க ஆக்குவோம்னு சொன்ன வார்த்தை நிமித்தம் தன்னுடைய ஜீவிதத்தில் எல்லாமே விட்டுட்டு வந்ததுனால இவர் கேட்குறாரு, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நாங்கள் எல்லாம் விட்டுட்டு வந்துட்டோம், உம்மிடத்தில் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இது ஒரு நல்ல ஒரு கேள்வி. பின்பற்றி வருகிறோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றார். இது ஒரு நல்ல ஒரு கேள்வியாகும். ஏமுன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று படித்து பார்க்கும்பொழுது 20 பார்க்கும்போது அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவை எல்லாவற்றையும் நான் சிறு வயது முதல் என்ன செய்து இன்னும் செய்து கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்று கேட்டான். அந்த வாலிபன் மிக ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடினால ஆண்டவர் அவனிடத்தில் சொன்னார், எல்லாம் விட்டுட்டு என்ன செய், தரித்திரம் கொடுக்கன்னு சொன்னான். அவன் மிகுந்த துக்கத்தோடு போகிறான். அப்போ இயேசுவிடத்தில் வந்தவன் துக்கத்தோடு போகிறான். ஒரு வாலிபன், நல்ல ஒரு வாலிபன் தேவனிடத்தில் வந்து இயேசுவிடத்தில் வந்தவன் எல்லாரும் ஒரு ஆசீர்வாதத்தோடு கூட போகும் பொழுது இந்த வாலிபன் மட்டும் ஒரு துக்கத்தோடு கூட போகிறத இந்த பேதுரு, இந்த சிஷ்யர் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு வேதனைக்குள்ள காரியம். நீங்கள் லூக்காவில் வாசிக்கும் பொழுது அங்கு பார்க்கிறோம், ஒரு தலைவன் இயேசுவிடத்தில் வருகிறான். இங்கே ஒரு வாலிபன் வருகிறான், அங்கு ஒரு தலைவன் வருகிறான். அவன் எல்லாமே விற்று கொடுக்க சொல்லும் பொழுது அவன் மிகுந்த துக்கத்தோடு கூட போகிறான். ஒரு வாலிபன் இயேசுவிடத்தில் வந்து பைபிள் அவர் துக்கத்தை ஏற்றுக்கொண்டவன். இயேசுவிடத்தில் வந்து ஒருத்தன் துக்கத்தோடு வருகிறான். 2 பேர் துக்கத்தோடு கூட போகும் பொழுது இதெல்லாம் இந்த சிஷ்யர்கள் பார்க்குறாங்க. நீங்கள் லூக்காவில் 18 வாசிக்கும்போது அதில் இருக்குது. லூக்கா 18வது அதிகாரத்தில் பார்க்கும்போது அப்போ தன்னுடைய ஜீவிதத்தில் அனுபவத்தில் வாலிபனும் துக்கத்தோடு கூட போகிறார், ஒரு தலைவனும் துக்கத்தோடு கூட போகிற அனுபவத்தில் தான் இயேசுவிடத்தில் சிஷ்யர்கள் கேட்குறது, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இன்றைக்கும் பலரையும் நம்ம பார்க்கும்போது இவங்கெல்லாம் சபைக்கு போகிறாங்க, சர்ச்சுக்கு போகிறாங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு நன்மையும் கிடைக்கல. நம்ம இப்போ புதுசாக போய்கிட்டு இருக்கிறோம், இல்லை பல வருஷமாகி போகிறோம். நம்முடைய முன்னாடி இருக்கிறவங்களுக்கு
அவங்களுடைய கஷ்டங்கள் மாறலை, அவங்களுக்கு ஒரு நல்ல நிலைமை இல்லை. அப்போ நமக்கு எழுது நடக்குமா? இப்படி சில நேரங்களில் இந்த சிஷ்யர்கள் இயேசுவிடத்தில் வலையை கிழியத்தக்கதாக அப்பத்தை பார்த்தவங்க வருத்தத்தோடு கூட இருந்தபோது அவருடைய இருதயத்தை தேற்றினவர், அவனுடைய ஜீவிதத்தில் நேரடியான் அற்புதம் கண்டவர் இயேசு இடத்துல வந்தவன் சொல்லி, ஆண்டவரே நாங்கள் எல்லாம் விட்டுட்டு வந்துட்டோம், நாங்கள் எல்லாமே எங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஆண்டவர் சொன்ன, உங்களுக்கு நினச்சிருக்கேன் 12 கோத்திரத்தை ஆளக்கூடிய அதிகாரத்தை உனக்கு நான் தருவேன். நீ என்னுடைய வார்த்தையை கேட்டு நீ எல்லாம் விட்டுட்டு என்னை பின்பற்றி வந்தபோது உன்னை நான் சும்மா விடுவதில்லை. என்னை நேசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தன்னுடைய ஒரு வாலிபன் ஓடி வந்து இயேசுவிடத்தில் வந்து மிகுந்த துக்கத்தோடு போகும்பொழுதும், ஒரு நல்ல தலைவன் கர்த்தரிடத்தில் வந்து ஒரு துக்கத்தோடு போகும்பொழுது பேதுரு கேட்டதில்லை, ஒரு குறைவில்லை, நான் சிந்திக்கதில்லை. ஆனாலும் தேவனுக்காக விட்டுட்டு வரும்போது அவருக்கு ஒரு வாக்குத்தத்தம் கிடைக்கு. பேதுருவை கொண்டு உனக்கு மாமிசமும் வெளிப்படுத்தலை, இரத்தமும் வெளிப்படுத்தலை, நான் இந்த கல்லுமேல் சபையை கட்டுவேன். பரலோகத்துடைய சாவியை கொடுக்கிறார். இவரை சும்மா எல்லாம் விட்டுட்டு வந்த உடனே ஒரு வெறுங்கையோடு கூட கர்த்தர் அழைக்கலை. முதலாவது இந்த பூமியில் சபையை ஸ்தாபிச்ச உருவாக்கின ஒரு பவுண்டேஷனுடைய தெய்வத்துக்காக எல்லாம் விட்டு வந்தபோது ஆண்டவர் இந்த பூமியில் அவன் மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு மனுஷனை, யாருக்கும் தெரியாத ஒரு மனுஷன், கடலுக்குள்ளே கிடந்த அவருடைய ரிலேட்டிவ்க்கும் அப்படியே சொந்த பந்தங்களுக்கும் மட்டும் தெரிந்துக்கிட்டு இருந்த ஒரு மனுஷனை கர்த்தர் கூப்பிட்டுருந்தாரு. நீ எல்லாம் விட்டுட்டு வந்தனா நான் உன்னை மனுஷரில் பிடிக்கலாக்குவேன். நீ எல்லாம் விட்டுட்டு என் பின்னாடி நீ வந்தன்னு சொன்னா பாதாளம் உன்னை மேற்கொள்ளாது. நான் உன்னை சபையுடைய அஸ்திபாரத்தில் உன்னை முதலாவது நான் உன்னை கொண்டு சபை இந்த பூமியில் ஸ்தாபிக்கிற ஆண்டவர் கனப்படுத்துகிறாரு. ஆனால் இவருடைய வாக்குத்தத்தம் கிடக்கு, இவர் கொடுத்திருக்கிறாரு. ஆனால் இவர் என்ன சொல்றாரு? 16 பார்க்கும்போது அதிகாரம் கொடுக்கிறார், என்ன கிடைக்கும்? இன்னைக்கு பல நேரங்களில் தெய்வத்தினது என்ன கிடைக்கும்னு அல்ல நம்ம வந்தது, தெய்வம் நமக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறான். எல்லாமே விட்டுட்டு நம்ம வந்தோம்னா நம்மளை தேவன் கைவிட மாட்டார். உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் ஒரு மனுஷனை திரும்பி பார்க்கிறார். தாவீதின் குமாரனே, அந்த பிறவி குருடே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். அப்போ ஆண்டவர் திரும்பி பார்க்கும் பொழுது அவனுடைய பார்வை கிடைச்சி, பெரும்பாலுள்ள ஸ்திரீயை எல்லாம் விட்டுட்டு தன்னுடைய ஜீவிதத்தை எல்லாம் தகர்ந்து போய் எல்லாம் உடைக்கப்பட்டு எல்லாரும் கைவிடப்பட்டு தன்னுடைய ஜீவிதத்தில் இருந்த தன்னுடைய மனுஷனுடைய வாழ்க்கையை தெய்வம் மாற்ற முடிஞ்சிச்சுன்னா, இந்த நேசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தெய்வம் என்னிடத்தில் சகரியாவில் சொல்லுது, நீ என்னிடத்தில் திரும்பு, நான் உன் பக்கமாய் திரும்புகிறேன். தெய்வத்துக்கு பக்கமாய் திரும்பின பிறவி குருடனுடைய வாழ்க்கை தெய்வம் திரும்பி பார்த்தபோது தன்னுடைய ஜீவிதம் மாறிச்சுன்னா, பெரும்பாலுள்ள ஸ்திரீயை இயேசு திரும்பி பார்த்தபோது
வாழ்க்கை மாறிச்சுன்னா, இந்த ராத்திரி வேளையில் தெய்வத்துடைய சப்தம் கேட்டு தெய்வத்துக்காக இந்த உலகத்தை விட்டு மனம் திரும்பி தேவனுடைய சபையில் நீங்கள் நிற்பீங்கன்னா, என்னது கிடைக்கணும்னு வரல, உங்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறார். தேவனை தேடி வந்த பிள்ளைகளுக்கு தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இவைகளெல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னான். என்ன கிடைக்கும் நல்ல நம்ம வந்தது. சீமோன் ஒரு மனுஷன், அவனுக்கு ஏதாவது கிடைக்கும், அவன் ஞானஸ்தானம் எடுத்துட்டு பரிசுத்தாத்மாவை பெற்றுக்கொண்டு அவனுடைய வியாபாரத்தை கொண்டு வரலான்னு நினைச்சான். அவன் மனம் திரும்பினது, அவன் ஞானஸ்தானம் எடுத்தது எல்லாம் அவனுடைய வியாபாரத்துக்கு ஏதாவது கிடைக்கும்னு தான் அவன் ஞானஸ்தானம் எடுத்தது. ஆனால் அவனுடைய ஜீவிதத்தில் அவன் தகர்ந்து போன அனுபவங்கள். இன்றைக்கு நாம் சபைக்கு வந்தது, தேவனுடைய ராஜ்யத்தில் வந்தது, எதுவும் கிடைக்கும்னு நம்ம வரல. தெய்வம் நம்மளை திரும்பி பார்த்தாருன்னா நம்முடைய வாழ்க்கை செழிப்பாய் மாறும். வருத்தத்தோடு கூட இருந்த பேதுருடைய படகை தேடி இயேசு போனார். அந்த மனுஷன் தான் சொல்றார், ஆண்டவரே நாங்கள் எல்லாம் விட்டுட்டு வந்துட்டு எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இன்றைக்கு பல நேரங்களில் தெய்வத்தை தேடுகிற பிள்ளைகளுக்கு நம்ம எல்லாம் அந்த குடும்பத்தை சொந்த பந்தம் விட்டு வந்துட்டோம். நம்முடைய பிள்ளையுடைய காரியம், திருமண காரியம் எப்படி நடக்கும்? நமக்கு யாரும் நமக்கு உதவி உண்டு, எல்லாமே விட்டுட்டு வந்துட்டோம். சகாயத்துக்கு யாரும் இல்லை. என்ன நடக்க போகுது? இன்றைக்கு பலரும் பேதுருவை போல சில கேள்விகளை கேட்குற அனுபவங்களோடு கூட இருக்கிற தேவ பிள்ளைகளே, என்ன கிடைக்கணும் இல்லை, முதலாவது தேவராஜ்யத்தை நீதியும் தேடும்போது இவைகளெல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னான். தெய்வத்தை என்ன கிடைக்கும்னு வந்து துக்கத்தோடு போக காரணம் என்ன? அந்த வாலிபனுக்கு தெய்வத்துக்கு முன்பதாய் எல்லாம் விட்டு கொடுக்கிறதுக்கு ஒரு மனசு இல்லை. அந்த தலைவனுக்கு தெய்வத்துக்காக நிற்கிறதுக்கு முடியலை. அதனால அவன் துக்கத்தோடு கூட போனான். இந்த ராத்திரி வேளையில் நம்ம தெய்வத்துக்காக எல்லாம் இழந்து, ஆபிரகாமை போல தன்னுடைய ஜீவிதத்தில் அவனுடைய தேசம் என்னன்னு தெரியாது, இடம் என்னன்னு தெரியாது, தன்னுடைய 75 வயதில் அவன் எல்லாம் இழந்து தேசத்தையும் எல்லாம் விட்டு தன்னுடைய ஜீவிதத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அவன் தேசத்தை விட்டு வெளியே வந்தபோது ஆண்டவர் சொன்னா, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நீ ஆசீர்வாதம் இருப்பாய், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். எல்லாம் விட்டுட்டு வந்த ஒரு தடவை தன்னுடைய மகனுடைய திருமண காரியத்தில் அவன் எலியாசரை அனுப்பி அவன் திரும்ப தன்னுடைய தகப்பனாருடைய வீட்டுக்கு போகும்போது எலியாசர் சொல்லுகிறார், ஆபிரகாமை தேவன் சீமானாய் மாற்றியிருக்கிறார். அவன் எல்லாம் விட்டு எல்லாமே தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு வந்தது போல ஏறக்குறைய 65 வருஷம் கழிஞ்சு சொந்த தேசத்துக்கு தன்னுடைய வேலைக்காரர் எலியாசாரை அனுப்பின போது 65 வருஷம் கழிஞ்சு அங்கு ஒரு சாட்சி சொல்லுகிறார், எலியாசார் அவரை சீமானாய் மாற்றினார். தெய்வத்துக்காக எல்லாம் விட்டு தேவன் 65 வருஷம் கழியும் போது அவனை சீமானாய் மாற்றினார் என்று சொன்னான். இன்னைக்கு இந்த உலகத்தை எல்லாம் வெறுத்து, உலக மாமிச இச்சைகள், கண்கொடை இச்சை,
ஜீவிதத்தின் பெருமை, இந்த உலகத்தில் உண்டானதெல்லாம் உதறி தள்ளிவிட்டு ஒரு பரமழைப்பின் அந்த இயேசுவுக்கு பின்பதாய் இந்த ராத்திரி வேளையில் எல்லாம் விட்டு ஒரு தனிமரம் போல ஒரு தெய்வத்துக்காக நிற்கிற குடும்பமாக இருந்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் எல்லாம் விடதுக்கு விருப்பம் இல்லாதனால இயேசுவிடத்தில் வந்துட்டு துக்கத்தோடு போனாங்க. இயேசுவிடத்தில் வந்த ஒருத்தரும் துக்கத்தோடு போகலை. ஆனால் துக்கத்தோடு போனது நிமித்தம் இவர்கள் கேட்டாங்க, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த ராத்திரி வேளையில் அநேகர் இன்றைக்கு உலகத்துடைய பிசாசுடைய உலகத்துடைய ராஜ்யத்துடைய அநேக எனக்கு வேணும், தெய்வமும் வேணும், ஆண்டவரே இயேசு எனக்கு வேணும், உலகமும் வேணும்னா நடக்காது. அது அநேகருடைய ஜீவிதத்தில் துக்கம் பிரயாசத்தோடு கூட இருக்கலாம். இந்த உலகத்தை வெறுத்து ஆபிரகாமை போல இந்த உலகத்தை எல்லா மோகங்கள் எல்லாம் வெறுத்து ஒரு கர்த்தருக்காக பரமழைப்பின் ஆண்டவருடைய பந்தய பொருளுக்காய் நான் போகிறேன், உங்களுக்கு ஒரு இடத்தை நான் ஆயத்தம் பண்ணி வைக்கிறேன், அந்த இடத்துக்கு தகுதியுள்ள ஒரு பாத்திரங்களாய் இந்த நாட்களில் நீங்கள் எடுத்த தீர்மானம், எனக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார், அந்த இடத்துக்கு நான் போகணும், அதுக்கு நான் தகுதியுள்ள ஒரு பாத்திரமாக இருக்கணும். நான் இந்த உலகத்தில் என்ன கிடைக்கும்னு இயேசுவை தேடி வரல, இயேசுவுக்காக வாழ்வதற்கு நான் வந்திருக்கிறேன். அவருக்காக இந்த பூமியில் அர்ப்பணித்து அவருடைய ராஜ்யத்துடைய கட்டுகிற தூணாக நிற்பதற்கு அவரை நான் பின்தொடர்கிறேன். அந்த இயேசுவை நான் இன்றைக்கு பின்தொடர்கிறேன். ஒரு நல்ல தீர்மானங்களை, துக்கத்தோடு போனவன் அந்த வாலிபனை போல துக்கத்தோடு போன, இயேசுவிடத்திலிருந்து வந்து துக்கத்தோடு போன அந்த தலைவனை போல நீங்கள் இல்லாதபடி இயேசுட வந்து ஒரு உள்ளும் புறமும் செழிப்பான ஒரு ஜீவிதத்தை, அந்த தெய்வ சமாதான சந்தோஷத்தை கூட ஒரு நல்ல வாழ்க்கை வாழுகிற பிள்ளைகளாய் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுங்க. பேதுரு எல்லாம் விட்டு வந்தபோது தேவன் சபைக்குள்ள ஒரு தூணாய் நிறுத்தினான், திறவுக்குள்ள சாவியை வாங்கினான். அவன் தெய்வத்தை பின்தொடர்ந்து வந்தபோது அப்போஸ்தலருடைய லீடராக இருந்தான். தெய்வத்துக்காக மனம் திரும்பி தேவ சபையில் நிற்கிறவங்களுக்கு வாழ்க்கை ஒருபோதும் கீழே போகிற வாழ்க்கையில் உயர்கிற வாழ்க்கை. தேவனுக்காய் நிற்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை சூரச்செடிகள் அனுபவம் மாறும். இப்போ இருக்கிற எல்லா நெருக்கங்களும் தெய்வத்துக்காய் வரும்போது எல்லாம் மாறும். இப்போ இருக்கிற சோதனைகள் மாறும், இப்போ இருக்கிற பாரங்கள் மாறும், இப்போ இருக்கிற நிந்தைகள் மாறும், இப்போ இருக்கிற தரித்திரங்கள் மாறும். இயேசுவை பின்தொடர்ந்து வந்தவர்கள் இயேசுவிடத்தில் திரும்பி போகும்போது துக்கத்தோடு போகிறவர் அல்ல. இயேசுக்காக எல்லாம் இழந்தவர்களை, இயேசுக்காக எல்லா உலகத்தை வெறுத்தவர்களை ஒருபோது இயேசு கைவிடலை. இயேசுவை தேடி வந்த பிறவி குருடனை தெய்வம் கைவிடலை. இயேசுவை தேடி வந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீயை இயேசு கைவிடலை. இன்னைக்கு இயேசுவை தேடி நீங்கள் வந்திருப்பீங்கன்னா இந்த ராத்திரி வேளையில் அந்த இயேசு உங்களை கைவிட மாட்டான். எல்லாம் விட்டு விலகி வந்தவங்களை அவருடைய கோடும் தடியும் உங்களை தேற்றும். அவருடைய பிளெஸ்ஸிங் உங்களுக்கு பின்னாடி இருக்கு, அவருடைய நன்மைகள் உங்களுக்கு இருக்கு. அந்த தெய்வத்தை பின்தொடருங்க. நான் பின்தொடருவேன். துன்பமோ துயரமோ பாடுகளோ என் ஆண்டவரை நான் பின்தொடருவேன். இன்றைக்கு நல்ல ஒரு தீர்மானம் எடுங்க.
அன்பின் பிதாவே, ஓ அந்த வாலிபன் இயேசுவிடத்தில் வந்து துக்கத்தோடு திரும்பி போனான். அந்த தலைவன் இயேசுவிடத்தில் வந்து துக்கத்தோடு கூட கடந்து போனான். அதனால பேதுரு கேட்டது, நாங்கள் எல்லாம் விட்டுட்டு வந்துட்டோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இன்றைக்கி பலரும் நீங்கள் பார்க்கலாம், சபைக்கு வரவங்க, சர்ச்சுக்கு வரவங்க, ஓ இன்றைக்கி அவங்க இவ்வளோ பாடுகள் துக்கத்தோடு பின்மாறி போகிறாங்க. ஆனால் இன்னும் இவ்வளோ நாளும் நானும் ஒரு எனக்கு என்ன கிடைக்கும்? ஓ சபைக்கு வந்து பலரையும் அந்த துக்கத்தோடு போனதை பார்க்கறது போல சபையில் பலரையும் அளந்து பார்க்குற அனுபவங்கள் மாறட்டும். நான் இயேசுவை பின்தொடர்ந்து வந்தான், அவரே நான் பின்தொடர்வேன், அவரே நான் ஆராதிப்பேன், அவரே நான் சேவிப்பேன். அவர் என்னை புல்லூடங்கள் மேய்க்கிறவன், அவர் என்னை அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போய் விடுவார். ஆண்டவரே, இந்த நாளில் சகல செழிப்புகளும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை கொண்டு போகிறதுக்கு ஸ்தோத்திரம். பலருடைய பார்த்து பேதுரு அந்த வாலிபனை பார்த்தது போல, அந்த தலைவனை பார்த்தது போல நாங்களும் பலரை கண்டு இயேசுவோட போனவங்க துக்கத்தோடு வராங்க, கஷ்டத்தோடு இருக்காங்க, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லைன்னு அப்படி நாங்கள் காணாதபடி இயேசுவோட வந்தவங்க செழிப்பாய் ஆண்டவரே இந்த நாள் அப்படி ஒரு நல்ல எண்ணத்தோடு கூட உங்கள் வாழ்க்கை கிறிஸ்துவ ஜீவிதத்தை வாழ்க்கையும் படக கிறிஸ்துவ ஜீவிதத்தை வாழ்க்கையும் படகை இன்னும் தொடர்ந்து முன்னேறுங்க. கர்த்தர் இந்த வார்த்தை மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.